இப்ப புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. இது தீய சக்தியா, திமுக தீய சக்தியா, அது ஊழல் கட்சியா. டேய், நேத்து வரைக்கும் 1000 கோடி 200 கோடி சம்பளம் வாங்கினு ஒரு படத்துக்கு 250 300 கோடி படி வாங்கி வரி கட்டாத நாய். எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். இவன் பொண்டாட்டியை ஒட்டி இப்ப திரிசாவோட போயிட்டானா அதுக்கு திமுக தான் காரணம். ஏண்டா பைத்தியக்காரனா இவனுங்க? சரி, எப்பதான் வாய் திறந்து பேசுவோம், எதுக்குமே பேச மாட்டாராம். நேரா முதலமைச்சர் என்னதான் முதலமைச்சரா வந்தாதான் பேசுவாராம். நேரா அமெரிக்கா மாப்பிள்ள தான். லோக்கல்ல இந்த கவுன்சிலர் வட்ட செயலாளர் நேரா முதலமைச்சர் வரப்போயே முதலமைச்சர் தான். இவனை பார்க்க 41 உயிர் போச்சுங்க. இவனை பார்க்க போய் கரூர்ல 41 பேர் செத்தான். வீட்டுக்கு போகாத நாய்ங்க. விஜய் ஏதாவது தேர்தல் அறிக்கை சொல்லிருக்கிறார். என்ன தேர்தல் அறிக்கை? அண்ணன் திட்டம், தாய் மாமா சீரு, குடும்ப பன்சனா நத்திரணி, குல விளக்கு திட்டம், குத்து விளக்கு திட்டம், குடும்ப வேலையை பெண்கள் எங்க போயிட்டாங்க? இன்னும் குத்து விளக்கு, குல விளக்கு இதெல்லாம் ஒரு திட்டமாடா. சில முன்னெல்லாம் இப்ப வந்துக்கிறான். இந்த சீமாலாம் பச்சா மட்டும் தானா? ஆடு மேய், மாடு மேய், இதெல்லாம் அரசு வேலையாக்குறா. டே பைத்தியக்காரா, ஆடு மேய்ச்சவனையும் மாடு மேய்ச்சவனையும் டாக்டர் ஆகிக்கிறாங்கடா. ஆடு மேய்ச்சவனையும் மாடு மேய்ச்சவனையும் இன்ஜினியர் ஆகிருக்கா. அவனெல்லாம் திருப்பி ஆடு மாடு. ஒரு பைத்தியக்கார கூட இதை சொல்லுவானா? ஏமா வெங்காயம் விலை பூண்டு விலை ஏறுது என்னமான்னு கேட்டா ஒரு நிதி அமைச்சருங்க, இந்தியாவுடைய நிதி அமைச்சர் என்ன பொறுப்பா பதில் சொல்லணும்? இல்ல நாங்க சரி பண்றோம், இல்ல இந்த விலைவாசி ஏறிருக்கு அதை நாங்க சரி பண்ணி பாக்குறோம்னு சொல்லணும். நம்ம சொல்லுது நான் வெங்காயம் பூண்டு சாப்பிடுறது இல்ல. கரும நீ சாப்பிட்டானா செத்தா எங்களுக்கு என்ன? மக்கள் வாங்குறான், மக்கள் கஷ்டப்படுறான்னு கேக்குறோம். இன்னைக்கு பெட்ரோல் விலை ஏறிச்சு. காங்கிரஸ் பிள்ளை ஏறினப்ப கத்தனால மோடி 10 வருஷத்துல எவ்வளவு விலை ஏறிக்குது பெட்ரோல் விலை. ஜிஎஸ்டி பேர்ல பல வரிகளை நம்ம செலுத்தி கொள்ளையடிக்கிறோம், நம்ம கொடுக்கிறோம். ஆனால் நமக்கு கேட்கிற போது நம்மளுடைய நிதியை தர மறுக்கிறார்கள், நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மறுக்கிறார்கள். நம்மளுக்கு எந்த ஒரு நல்ல திட்டங்களுக்கும் இவர்கள் ஆதரிப்பது கிடையாது. தொடர்ந்து தமிழ்நாட்டை தாக்குவதுதான் அவர்களுடைய வேலையா இருக்கிறது. திராவிட மாடல் அரசு கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் நம்மளுடைய முதலமைச்சர் பல்வேறு மாநில உரிமைகளுக்காக போராடி இன்றைக்கு நம்ம மாநிலம் தமிழ்நாட்டில் ஒரு முதன்மையான மாநிலமாக இருப்பதற்கு, அது கல்வியானாலும் வேலைவாய்ப்பானாலும் வளர்ச்சியானாலும் இன்றைக்கு நாம் எல்லாம் முன்னேறி இருப்பதற்கு இன்றைக்கு திராவிட மாடல் அரசு பல திட்டங்களையும் மாணவர்களுக்கான பல திட்டங்களையும் செய்து முன்னேற்றி வருகிறார்கள். பெண்களுக்கான ஊக்கத்தொகை தருகிறார்கள், முதியோர்களுக்கான ஊக்கத்தொகை தருகிறார்கள். இப்படி சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை, பெண்கள் முதல் அனைவருக்குமான ஒரு அரசாக தமிழக அரசு இன்றைக்கு பல திட்டங்களை செய்திருக்கிறது. ஆனால் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டை குறிவைத்து தமிழ்நாட்டை ஒரு கலவர பூமியாக மாற்ற துடிக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியா முழுவதும் கலவரம் செய்து வடக்க ராமனை வைத்து மத கலவரத்தை தூண்டினார்கள். 400 ஆண்டு பாபர் மசூதியை இடித்து ராமருக்கு கோயில் கட்ட போறேன் என்று சொல்லி இன்றைக்கு அயோத்தியில் பெரிய கலவரத்தை தூண்டினார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் முருகனை வைத்து கலவரம் பண்ண துடிக்கிறார்கள். தமிழ்நாடு என்பது ஒரு அமைதி பூங்காவாக, எந்த மத கலவரமும் இல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு அமைதியாக இருப்பதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசு பல மத நல்லிணக்கங்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் பல திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் சிக்கந்தர் தர்கா திருப்பரங்குன்றத்திலே, சிக்கந்தர் தர்கா ஒரு 100 ஆண்டு காலமாக திருப்பரங்குன்றிலே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இன்றைக்கு அந்த மக்களிடையே ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்காக இங்கே உள்ள பிஜேபியை சார்ந்த எச் ராஜா, அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் அங்கே சென்று அந்த மலையிலே அந்த மயில்கல்லிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று பிரச்சனையை உருவாக்குகிறார்கள். அதற்கு மதுரை கிளையில் இருக்கக்கூடிய நீதிபதி ஒருவர், ஜிஆர் சுவாமிநாதன் என்ற ஒரு நீதிபதி, தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு எதிராக, தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலனுக்கு எதிரான பல தீர்ப்புகளை தருகிறார். அந்த அடிப்படையிலே திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூண் அந்த ஆண்டுதோறும் ஏற்றப்பட்டத்தில் ஏற்றி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அங்கே தர்காவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு மைல்கல்லில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு உத்தரவை போட்டு ராம ரவிக்குமார் என்கின்ற ஒரு இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவனை சிஆர்பிஎஸ் போலீஸோடு அனுப்பி ஏற்ற சொல்லுகிறார். ஆனால் தமிழக அரசு அந்த நேரத்திலே அங்கே மத கலவரம் தூண்டக்கூடாது என்று கோர்ட்டு உத்தரவாவது, அதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று 144 தடை உத்தரவை போட்டு அந்த கலவரத்தை தடுத்தார் தமிழக முதல்வர். இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மத கலவரம் நடந்திருக்கும். இப்படி தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இந்துக்களும் ஒத்துமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த பிஜேபி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டை குறிவைத்து இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி மற்றும் அந்த கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் வந்தால் நம்மளுடைய மண் ஒரு கலவர மண்ணாக மாறும் ஆபத்தில் இருக்குது. இந்தியாவில் மோடி 10 வருஷம் ஆகுது.
மோடி வந்தப்போ என்ன சொன்னார்? இந்த நாட்டினுடைய கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்க போகிறேன்னாரு. ஒரே நல்ல 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாதுன்னாரு. ஊழலே இருக்கலாத நாடாக நாங்கள் மாற்ற போகிறேன்னாரு. இந்த நாட்டில் ஊழலே நடக்கலையா? சாதாரண ஏழைப்பாடெல்லாம் 500 ரூபாய் மாற்ற முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் மோடி இது வரைக்கும் எந்த ஒரு மக்களுக்கான செயல் திட்டமாக அவங்க செய்யலை. 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னார். இந்நேரம் எத்தனை பேருக்கு வந்துடணும்? 10 வருஷம் தான், 20 கோடி பேர் வேலை இருக்கணும். ஆனால் மோடி அரசாங்கம் வந்த பின்னால் இந்த நாட்டில் அரசு வேலை துறையே ஒன்று இல்லை. ஒரு காலத்தில் ஒரு அரசு இருந்தால் என்ன பண்ணோம்? வேலை வாய்ப்பை உருவாக்கும், மக்களுக்கு கல்வியில் மேம்படுத்தும், அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி ஒரு நிலையான வேலை வாய்ப்பை மக்களுக்கு தரும். ஆனால் மோடி வந்த பின்னால் என்ன ஆச்சு தெரியுமா? மோடி வந்த பின்னால் பொதுத்துறை நிறுவனம் எல்லாத்தையும் வித்துத்திட்டார். இந்த நாட்டில் வந்து நம்மலாம் நேரு காலத்துலேருந்து வச்சுருந்த இன்றைக்கு விமான போக்குவரத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கார். ஏர்லைன்ஸை வந்து வித்துட்டாங்க, தனியாருக்கு வித்துட்டாங்க. கப்பல் போக்குவரத்துறை அதையும் வித்துட்டாங்க, அதானிக்கு வித்துட்டாங்க. எல்ஐசி பாலிசி அதையும் வித்துட்டாங்க. அதையும் வித்துட்டு இன்றைக்கு ரயில்வேவை அதை ஒரு பங்கை தனியாருக்கு வித்துட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் விற்று அரசு பொதுத்துறை நிறுவனமே இல்லாமல் இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எல்லாம் இன்றைக்கி ஜொமேட்டோ ஊப்பர் வேலை வாய்ப்பு இல்லாத எல்லாத்தையும் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் ஒன்றிய மோடி அரசாங்கம். மோடிக்கிட்ட எந்த திட்டமும் கிடையாது. அவருக்கு ஒரே திட்டம் தெரியுமா? நான் ஆட்சி வந்து இப்போ ஒரு சாதிச்சு என்னத்தமாக சாதிச்சிருக்காங்க? பாபர் மசூதி வச்சு அதில் ராமர் கோயில் கட்டாங்க. என்னடா செஞ்சோன்னா நாங்கள் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டோம். ஏண்டா ஒரு அரசாங்கத்துக்கு கோயில் கட்டுறதோட வேலை? ஒரு அரசாங்கத்துக்கு மக்களுக்கு நல்ல சுகாதாரம் தரணும், கல்வி தரணும், வேலைவாய்ப்பு தரணும், அதுதான் அரசு வேலை. ஆனால் ராமருக்கு கோயில் கட்டுன்னு அது ஒரு சாதனையாக இன்றைக்கி வந்து இந்தியா ஃபுல்லாக பேசிட்டு இருக்காங்க. இந்த மதவாத சக்திகள், இந்தியா என்பது ஒரு செக்குலர், ஒரு மதச்சார்பற்ற நாடு. இங்கே இஸ்லாமிய வெறுப்புகளையும் கிறிஸ்துவ வெறுப்புகளையும் சிறுபான்மை மக்கள் மீதான வன்முறையை தூண்டி இந்தியாவே வந்து ஒரு இந்து ராஷ்டிரமாக மாற்ற போகிறோம் அப்படின்னு துடிச்சிட்டு தான் இந்த பிஜேபி. இந்த பிஜேபியை சேர்ந்துக்கின்னு இங்கே வந்திருக்கக்கூடிய எடப்பாடி ஆகட்டும், யாராகட்டும், இந்த அரசாங்கம் இங்கே வந்ததுன்னு சொன்னால் தமிழ்நாடு நம்ம இப்போ எப்படி அமைதியாக வாழ்ந்துட்டுருக்கோம்? ஒரு அமைதி பூங்காவாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருக்க முடியாது. அயோத்தி மாதிரி திருப்பரங்குன்றம் மாற்றோன்னு எச்ராஜா பேசுகிறான். நாங்கள் அயோத்தி மாதிரி திருப்பரங்குன்றத்தை மாற்றோன்னா என்ன அர்த்தம்? பெரிய கலவரத்தை பண்ண போகிறோன்னு அர்த்தம். இன்றைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு நாம் எல்லாம் ஓரளவுக்கு கல்வி வேலைவாய்ப்பு பெற்று வந்தோம்னு சொன்னால் இந்த திராவிட இயக்கங்கள், திராவிட அரசியல் கட்சிகள் இடஒதுக்கீடு, சமூக நீதி என்று படிப்படியாக ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? ஒரு காலத்தில் நம்ம கல்வி அறிவு இல்லாத நம்ம தாத்தாலாம் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 100 ஆண்டுக்கு பின்னால் தான் நம்மளுடைய நீதி கட்சி வந்த பின்னால், அதற்கு பின்னால் காமராஜர் அவர்கள் ராஜாஜின்னு ஒரு பால் இங்கே நாட்டில் ஆட்சி புரிஞ்சார். அவர் என்ன செஞ்சார்? குலக்கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். குலக்கல்வி திட்டம்னா என்ன? காலிலேருந்து மதியானம் வரைக்கும் படிக்கணும், மதியானத்துக்கு மேலே அவங்க அப்பா வேலையை செய்யணும். அதுதான் குலக்கல்வி திட்டம். 1957 ராஜாஜி அதை கொண்டு வந்த போது பெரியார் கடுமையாக எத்திரிச்சார். தோழர்களே, தீப்பந்தத்தையும் பெட்ரோல் ரெடியாக தயாராக வச்சுங்க. நான் சொன்னப்போ அகரகாரத்தெலாம் கொளுத்துனார். என்னன்னு கேட்டால், இந்த கல்வி திட்டம் வந்தாக்கா நம்ம பிள்ளைலாம் திருப்பி போய் ஏதாவது கூலி வேலைக்கு போவான், நம்மளுடைய கல்வியை மறுக்க ராஜாஜி பார்க்குறாரு. நான் சொன்னோடனே அகரகாரத்தை கொளுத்துனார். ராஜாஜி அந்த கட்சியை ஆட்சியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டா போல. போனவன் சும்மா போல. 6000 தமிழ்நாட்டில் ஆரம்ப பள்ளியை ராஜாஜி மூடி போனார். அதுக்கு பின்னால் பெரியார் காமராஜரை நிற்க வச்சு, காமராஜர் அவர்களே இந்த நாட்டில் நீங்கள் ஆட்சி செய்யணும் இப்போ ஆதரித்து, காமராஜர் முதலமைச்சரான பின்னால் 12000 ஆரம்ப பள்ளியை திறந்தார், பள்ளிக்கூடம் திறந்தார். நம்ம பிள்ளைங்க யாருமே ஸ்கூல் போகல. ஏன்டா போகலன்னு கேட்டால், ஒரு வீட்டில் 3 பேர் இருந்தால் 3 பேர் கூலியாக இருந்தால் விவசாயம் போனதாங்க சோறு இல்லாமல் நாங்கள் எப்படி பிள்ளையை அனுப்புறதுன்னு கேட்டார். மதிய உணவு திட்டம் போட்டால், சோறு போட்டால் பிள்ளையை அனுப்புறியான்னு கேட்டார் காமராஜ். அனுப்புகிறேங்க ஐயா அப்படின்னு சொன்ன பின்னால் மதிய உணவு திட்டம் வந்தது. மதிய உணவு திட்டத்தில் எத்தனை பேர் நம்ம சத்துணவுக்காக ஸ்கூல் போனோம், அப்படி போய் படித்தோம். அதுக்கப்புறமா அண்ணா வந்தார், கலைஞர் வந்தார், எம்ஜிஆர் வந்தாங்க, ஜெயலலிதா வந்தாங்க. யார் வந்தாலும் நமக்கு என்ன பண்ணாங்க? மதிய உணவு திட்டம் மட்டும் இல்லை, யூனிஃபார்ம் கொடுத்தாங்க, செருப்பு கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, பஸ் பாஸ் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் குத்து படிக்கிறது மட்டும்தான் உனக்கு ஒரு வேலைன்னு தமிழ்நாட்டில் நம்ம படிக்க வைத்ததோட விளைவு இன்றைக்கு நம்ம எல்லாம் ஒரு முதல் தர பட்டதாரியாக, இன்ஜினியராக, டாக்டராக, மருத்துவராக, ஒரு காலத்தில் தீண்டத்தகாத மக்கள் கீழ்சாதி மக்களாக, அதோ போகிறான் பறையன், அதோ போகிறான் பல்லன், அதோ போகிறான் சக்கிலியன் அப்படின்னு சொன்ன காலத்தில் அதோ போகிறார் டாக்டர், அதோ போகிறார் இன்ஜினியர், அதோ போகிறார் மருத்துவர் என்று அந்த சமூகத்தில் இருந்தவனை படிக்க வைத்தது திராவிட இயக்கம். படிக்க வைத்தவர் பெரியார், அண்ணா, கலைஞர். இவர்கள் தான் நமக்கு கல்வியை கொடுத்தார்கள், படிப்பை கொடுத்தார்கள், வேலை வாய்ப்பை கொடுத்தாங்க. சில முன்னெல்லாம் இப்போ வந்துக்கிறான் இந்த சீமாலாம். பச்சை மட்டும் தானா? ஆடு மேய்,
மாடு மேய், இதெல்லாம் அரசு வேலையாக்குறா. டே பைத்தியக்காரா, ஆடு மேய்ச்சவனையும் மாடு மேய்ச்சவனையும் டாக்டர் ஆகிக்கிறாங்கடா. ஆடு மேய்ச்சவனையும் மாடு மேய்ச்சவனையும் இன்ஜினியர் ஆகியிருக்கண்டா. அவனெல்லாம் திருப்பி வந்து ஆடு மாடு, ஒரு பைத்தியக்காரன் கூட இதை சொல்லுவானா? இவன் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி பேசிட்டு இருக்கான். திருப்பி போய் எல்லாம் ஆடு மாடு மேய்க்கின்றான். அது அரசு வேலையாக்கு வரான். எவனாவது இந்த நாட்டில் எப்படி இருப்பானா? இப்படி ஒரு தற்கூறிகள். இன்னொரு பக்கம் இப்போ புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. இது தீய சக்தியான், திமுகனா தீய சக்தியான். அது வந்து ஊழல் கட்சான். டேய் நேற்று வரைக்கும் 1000 கோடி 200 கோடி நீ சம்பளம் வாங்கினு ஒரு படத்துக்கு 250 300 கோடி படி வாங்கி வரி கட்டாத நாய் நீ. சினிமாவில் ஒரே ஹீரோவாக நடிச்சதுனால அவனை தமிழ்நாட்டுக்கு தலைவர் ஆகக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள்லாம் புரிஞ்சுக்கணும். இவனுங்க வந்து நேற்று வரையும் தமிழ்நாட்டினுடைய எந்த உரிமைகளுக்காக போராடாதவங்க. இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் இந்த தமிழ்நாட்டுக்கு 2 போலீஸ்காரங்க தான் தொல்லை. இந்த 5 ஆண்டு 2 போலீஸ்காரன், ஒருத்தன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, இன்னொருத்தன் ஆர்என் ரவி ஆளுநராக இருந்தவன். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பிஜேபி மாநில தலைவர். அந்த 2 போலீஸ்காரன் ஐபிஎஸ். இவன் கர்நாடகாவில் இருந்தான், இவன் எங்கேயோ அங்கே அந்த நார்த்தில் இருந்தான். அவனுக்கு திரும்பி நீங்கள் போட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு எல்லாம் எதிராக இருந்தானுங்க. நம்ம தமிழ்நாடு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அமைப்பு, நமக்கென்று ஒரு சட்டமன்றம் இருக்குது, அதற்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குது. அங்கே போட்டால் ஆளுநர் உரைனா நம்ம சட்டமன்றத்தில் எழுதி தராங்களோ அதான் படிக்கணும். இவர் போயிட்டு அண்ணா பேரை படிக்க மாட்டாராம், காமராஜர் பேரை படிக்க மாட்டாராம், கலைஞர் பேரை படிக்க மாட்டாராம், தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டாராம். டேய் நீ வந்து ஒரு தபால், நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான் சொன்னார், நீ ஒரு போஸ்ட் மாஸ்டர், உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, கொடுக்கறத நீ அப்படியே படிக்கணும், உனக்கு ஒரு தபால் அமிச்சா அதை மத்திய அரசுக்கு அனுப்பணும், அதுதான் உன் வேலை அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். அந்த மாதிரி நம்ம உரிமை போகிறப்ப கூட இந்த தற்கூரி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் உரிமை போத தமிழ்நாட்டுக்கு நிதி தரலையா, என்னைக்காவது ஒரு குரல் கொடுத்துருக்காரா? சரி அது கூட பரவாயில்லைங்க. இவனை பார்க்க வந்து 41 உயிர் போச்சுங்க. இவனை பார்க்க போய் கரூரில் 41 பேர் செத்தான். எழு வீட்டுக்கு போகாத நாய்ங்க இவன். எழு வீட்டில் போய் இவனுக்காக வந்து செத்த எழு வீட்டில் போய் பார்க்காத இவன் எப்படிங்க தலைவராக முடியும்? ஒரு தலைவனா என்ன, ஒரு நெருக்கடியான நேரத்தில் நமக்கு ஒரு நெருக்கடி வருது, மக்களுக்கு ஒரு நெருக்கடி வருதுன்னா முன்னாடி வந்து நிற்கிறான் பார்த்தியா, அவன் தான் தலைவன். ஓடி பனையூரில் ஒழிஞ்சிக்கினேன். செத்தவெல்லாம் வீட்டில் வந்து பார்க்கணுன்றான். செத்தவன் எங்கே வந்து பார்க்கணுமா? பனையூர் வந்து பார்க்கணுமா? இவர் போய் யார் வீட்லையும் பார்க்க மாட்டாரான். இப்போ 2 பேர் ஆக்சிடென்ட் ஆகி செத்தான், அட்மிட் ஆகிருக்கான், ஐசியூவில் இருக்கிறான். இப்படி சரி இவர் மக்கள் கூட விடுங்க. இவர் ஜனநாயகன்னு ஒரு படம் வந்ததில்ல, இப்போ ஜனநாயக படத்தை சென்சார் போர்டில் தடுத்தது யார்? சென்சார் போர்டு யார்கிட்ட இருக்குது? மத்திய அரசுக்கிட்ட இருக்குது. மத்திய அரசுக்கிட்ட சென்சார் போர்டு இவன் ஜனநாயக படத்தை தடுத்தா அதுக்கு திமுக தான் காரணம், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். ஏண்டா மத்திய சென்சார் போர்டு மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குது, பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது, ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி. நீ யாரை எடுத்து பேசணும்? எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். இவன் பொண்டாட்டியை ஒட்டி இப்போ திரிசாவோட போயிட்டானா அதுக்கு திமுக தான் காரணம், ஏண்டா பைத்தியக்காரனா இவனுங்க. சரி எப்போ தாண்டா வாய் திறந்து பேசுவோம், எதுக்குமே பேச மாட்டாரான். நேராக முதலமைச்சர் என்னதான், முதலமைச்சராக வந்தால் தான் பேசுவாரான். நேராக அமெரிக்கா மாப்பிள்ள தான், லோக்கலில் இந்த கவுன்சிலர் வட்ட செயலாளர் நேராக முதலமைச்சர், வரப்போயே முதலமைச்சர் தான். அப்படி இந்த தாவேகா கிட்ட மக்களாகிய நீங்கள் பிஜேபி கிட்ட மட்டும் இல்லை, இது பிஜேபி பி டீம் ஏ டீம்லாம் இல்லை, இதுவே பக்கா பிஜேபி தான், இது பக்கா ஆர்எஸ்எஸ். இது வந்ததுலேருந்தே நாங்கள் சொல்லுகிறோம், இவன் பிஜேபி ஆளு, இவன் ஆர்எஸ்எஸ். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் உஷாராக இருக்கணும். இல்லை உஷாராக இல்லைன்னா அவங்க நெஜாரெலாம் ஊற்றுருவானுங்க. இவனுக்கும் கொள்கைக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, இவனுக்கு கட்சிக்கும் கோட்பாட்டுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. இந்த நம்மலாம் வந்து கல்வியில் கொடுத்து பெண்களுக்கான முன்னேற்றத்துக்காக பல திட்டம் கொடுத்து படிக்க வச்சுருக்கோம். ஆனால் இந்த தாவேகா கட்சியில் இருக்கிற பெண்கள்லாம் என்ன பேசுகிறாங்க ஊடகங்களை பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணு ஒரு பாப்பா சொல்லுது, என்ன சொல்லுது, எனக்கு என் புருஷனை விட என் விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். அதை விட இன்னொரு பாப்பா அது எப்படி பேசுதுன்னா, குப்பை பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சுக்கிறான், காசுக்கிறவன் 4 பொண்டாட்டி வச்சுக்கிறான், எங்கள் அண்ணன் வச்சுக்கிறான், என்ன தப்புன்னு கேட்குது. தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணு இப்படி பேசக்கூடிய இடத்துல நம்ம என்றைக்காவது பார்த்துருக்குறோமா? இன்னொரு பொண்ணு, நான் அக்கா தங்கச்சிலாம் இருக்கிறோம், அவருக்கு பொண்டாட்டியானா கூட இருப்போம் அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுது. இது தமிழ்நாட்டில் எங்கே திரும்ப இந்த கட்சி முடிய போகுதுன்னு தெரியல. இளைஞர்களை பெண்களை இவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த தாவேகா ரசிகர் மனப்பான்மையில் சினிமாவில் ஒருத்தர் நடிச்சாண்டாலே அவன் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகிட முடியுமா? இப்போ எம்ஜிஆர் நடிச்சார், ஜெயலலிதா நடித்தாங்கன்னா, எம்ஜிஆர்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றைக்கி படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கட்சியில் இருந்தார், கொள்கை பரப்பு செயலராக இருந்தார். அவர் தொடர்ந்து திராவிட சிந்தனைகளோடு வலது பின்னால் கட்சிக்கு வந்தார், அப்புறம் முதலமைச்சர் ஆனார். ஜெயலலிதாவும் அப்படி ஏடிஎம்கேல இருந்து கொள்கை பரப்புல செயலராக இருந்து மக்களுக்கான எல்லா பணிகளும் சேர்ந்து அப்புறம் முதலமைச்சர் ஆனாங்க. ஆனால் இவன் மக்களுக்கான எந்த பிரச்சனையும் தலையிடாமல் இன்றைக்கி நேராக வந்த உடனே தேர்தலெல்லாம் நிற்பேன், உடனே நான் முதலமைச்சராக போகிறேன்னு சொல்வதை மக்களாகிய நீங்கள் எல்லாம்
சிந்தித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆபத்தை உணராமல் நீங்கள் இருந்தோம் சொன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அனைத்தையும் இழந்துடும். தமிழ்நாடு அனைத்தையும் இழந்து இன்றைக்கு தாவேகா என்ற கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் ஊன்றி நம்மளுடைய உரிமைகளை பறிச்சிடும். அதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் உசார்படுத்துகிறோம். பிஜேபி, இன்றைக்கு சீமான், தாவேகா, இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு ஒற்றை புள்ளியில், இவங்களாம் வேறு வேறு ஆள்லாம் கிடையாது, எல்லாமே பிஜேபியுடைய கைக்கூலிகள். பிஜேபி உருவாக்கப்பட்ட இந்த அமைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றியத்தில் பாஜக இவ்வளோ மோசமாக இருந்த போதும் அவர்களை விமர்சிக்காமல் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய, தமிழ்நாட்டில் நல்லாட்சி தரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு தொடர்ந்து அவர்கள் 4 முனையிலிருந்து தாக்குறாங்க. 4 முனையிலிருந்து தாக்கினாலும், கூட்டணி இல்லாமல் வெவ்வேறு கட்சியாக நின்னாலும் இவர்கள் ஒற்றை நோக்கம் சிறப்பாக இங்கே செயல்பட்டுக்கூடிய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு இந்தியாவிலே இன்றைக்கு ஒரு கொள்கை ரீதியாக ஆரியர் திராவிடர் போராக இந்த தேர்தல் இருக்குது. ஒரு கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய கட்சியா திமுக இருக்குது. வேறு எந்த மாநிலத்திலும் அந்த இல்லை. வேறு எந்த மாநிலத்திலையும் இப்படி கொள்கை ரீதியான அடிப்படையில் எதிர்க்கக்கூடிய பிஜேபி அரசை எதிர்க்கக்கூடிய பல மாநிலங்கள் இருக்குது. அது அரசியல் ரீதியாக எதிர்க்குது. ஆனால் ஒரு தத்துவாந்த ரீதியாக ஒரு 100 ஆண்டு காலமாக இன்றைக்கு ஆரியர் திராவிடர் என்ற கொள்கையை முன்வைத்து இன்றைக்கு பார்ப்பனர் அல்லாத மக்களுக்காக உரிமையை பெற்று தந்தது திராவிடர் இயக்கங்கள். அது அரசியல் பிரிவான திமுக சட்ட ரீதியாக பல உரிமைகளை நமக்கு பெற்று தந்திருக்கிறது. இந்த ஆட்சியும் பல திட்டங்களை நமக்கு செய்து தந்திருக்கிறது. பெண் கல்வியா முன்னுரிமை, குழந்தைகளுடைய கல்வியா முன்னுரிமை, இன்றைக்கு பெண்களுக்கான உரிமை தொகையா முன்னுரிமை, பெண்களுக்கான திட்டமா முன்னுரிமை. இன்றைக்கு பார்த்து இந்த அரசாங்கம் இந்த செயல்களை செய்த இந்த அரசாங்கம் மீண்டும் 2026 தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் நம்மளுடைய தமிழ்நாடு என்பது இந்தியாவின் எப்படி முன்னோடியாக இருக்கிறதோ அதுபோல் மீண்டும் பல திட்டங்களை பல கொள்கைகளை வகுத்து நமக்கான ஒரு அரசாக தமிழக அரசு இருக்கும். இன்றைக்கு எங்கே பார் திட்டம், தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கு நூலகங்கள், கலைஞர் பேர் நூலகங்கள், பெரியார் பேர் நூலகங்கள், மதுரையிலே நூலகம், கோயம்புத்தூரிலே நூலகம், சென்னையிலே நூலகம் என்று அறிவு சார்ந்து ஒரு மக்களை அறிவு சார்ந்து இயக்குது. இவன் எல்லாம் இப்போ இந்த நான் சொன்னல சீமான் விஜயலாம் அறிவுக்கு எதிரானவர்களாக இருக்காங்க. படிக்கக்கூடாதுன்றான், ஆடு மேய்ன்றான், மாடு மேய்ன்றான், அதை தான் அரசு வேலையாக்குவேன்றான். படிப்பு ஒன்று தான் உங்களை முன்னேற்றலாம் கிடையாது, எல்லாரும் டாக்டர் ஆக முடியாதுன்றான். இப்போ எப்படி நம்ம அறிவை சொல்லி வளர்க்கிறோமோ அதற்கு எதிராக, அறிவியலுக்கு எதிராக, அறிவு மனப்பான்மைக்கு எதிராக வளர்க்கக்கூடிய கட்சிகளாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வரக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரான். ஆனால் நாம் தமிழக அரசு தொடர்ந்து பல திட்டங்களை, கல்வி சார்ந்த திட்டங்களே உருவாக்குறோம். இப்போ கூட அயலக படிப்பில் 165 பேர் மேலே இப்போ யூபிஎஸ்சில் போய் மேலே படித்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் 51 பேர் மேலே சிவில் சர்வீஸில் பாஸ் பண்ணி இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு முன்னோடியாக இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய மாணவர்களை இன்றைக்கு அவன் நீட் கொண்டு வந்து நம் மீது திணித்த போது நீட்டை எதிர்த்து அரசே வந்து நீட்டுக்கு பயிற்சி கொடுத்து இன்றைக்கு பல மாணவர்களை அரசே உருவாக்குகிறது. நீ எதை கொண்டு வந்தாலும் நாங்கள் சாப்பிட்டோம்டா, நீ எதை கொடுத்து நம்ம அறிவை தடுத்தாலும் அந்த அறிவுக்கு நாங்கள் மேலும் 2500 கோடிங்க கல்விக்காக தர வேண்டிய நிதி, கல்விக்காக தர வேண்டிய நிதி 2500 கோடியை தர மறுக்கிறான். ஏன் கேட்டோம், ஏண்டா தர மறுக்கணா, நீ புதிய கல்விக் கொள்கை எடுத்தால்தான் உனக்கு 2500 கோடி தருவேன்னு சொல்லி ஆணவத்தோடு திமிரோடு இங்கே இருக்கக்கூடிய நிதியமைச்சர் அந்த மாமி நிர்மலா அது சொல்லுது, நீ என் கொள்கையை ஏற்றுக்கிட்ட தான் உனக்கு நிதி தருவது, நீ சும்மா கொடுக்கல, உன் வீட்டு பணத்தை கொடுக்கல, மாமா நீ சம்பாரிச்ச பணத்தை கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டிலேருந்து நம்ம பல லட்சம் கோடி வரி தரோம், அந்த வரி பணம் நம்ம தர வேண்டிய பணத்தை கேட்டால் உங்களுக்கு நாங்கள் தர முடியாது என்று திமிராக பேசுகிறார். முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னார், இந்த கொள்கை புதிய கல்விக் கொள்கை எத்தனை தான் நீ 2500 கோடி ரூபா தருவேன்னு சொன்னா உடா மயிரே, உன் பணமும் வேணா ஒன்றும் வேணா, இந்த புதிய கல்விக் கொள்கை நான் ஏற்றுக்க மாட்டேன், என்னுடைய பட்ஜெட்டில் போட்டு என் கல்வியை வளர்ப்பேன்னு சொல்லி 2500 கோடியை நம்மளுடைய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தில் அந்த பட்ஜெட்டில் ஒதுக்கி நாம் கல்வி கொடுக்குறோம். இப்படி ஒன்றிய அரசாங்கம் நம்மளுக்கு மறுக்கப்பட்ட போது இன்றைக்கு இந்த ஆளுநர் எத்தனை தீர்மானங்களை கிடப்பில் போட்டான். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சென்று தமிழக அரசு இந்தியாவுக்கே இன்றைக்கு அது ஒரு முன்மாதிரியாக
உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இவளை கிடப்பில் போடுவதற்கு அதிகாரம் இல்லை என்று இந்த ஆளுநர் ரவியை தலையில் நக்குன்னு கொட்டுற மாதிரி ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தில் வாங்கி வந்து அந்த தீர்ப்பு இன்றைக்கு இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்துக்கும் பயன்படும் வகையில் அந்த தீர்ப்பை இன்றைக்கு பயன்படுத்துகிறார் சொன்னால் அது நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த அந்த தீர்ப்பு தான் இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கிறது. ஆக ஒன்றுக்கும் நாம் போராடுகிறோம். அதனால தான் முதலமைச்சர் சொல்றார், இது தேர்தல் என்பது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல். முதலமைச்சர் சொன்னது காரணம் இது ஒன்றும் எம்பி எலெக்ஷனில் மாநில சட்டமன்ற தேர்தல் தான். ஆனால் இந்த வார்த்தையை அவர் ஏன் சொல்றாருன்னா, ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி இல்லை. நீங்கள் நினைக்கலாம் நாங்களாம் எம்ஜிஆர் கட்சிப்பா, ஒரு நாள் ரெட்டையில தான் போடுவோம், நாங்கள் அந்த காலத்துலேருந்தே போட்டோம், அதனால் எங்களுக்கு வேறு சின்னத்தில் போட தெரியாதுன்னு சில பேர்லாம் கூட இன்னி கூட சொல்லுவீங்க. அந்த எம்ஜிஆர்லாம் செத்துட்டார், ஜெயலலிதா செத்துச்சு, ரெட்டையில இன்னைக்கு தாமரையாக மாறிச்சு. அந்த கட்சி இன்னைக்கு இல்லை. நீங்கள் சொன்ன உண்மையான ஏடிஎம்கே இல்லை. எடப்பாடி தனியாக இருக்கிறான், ஓபிஎஸ் தனி, சசிகலா தனி, டிடிவி தனி, செங்கோட்டையும் தாய வைக்க போட்டார். இந்த கட்சி அஞ்சா ஆக்கந்து யார்? மனசாட்சியோடு சொல்லணும். இந்த கட்சி அஞ்சா ஆக்கந்து யார்? பிஜேபி. அஞ்சா உடைச்சான். அஞ்சா உடைச்சி அஞ்சா போட்டு இப்போ என்டிஏ கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்காருன்னா, டிடிவி இருக்கிறாராம், இபிஎஸ் இருக்கிறாராம். டே அதெல்லாம் ஒரே கட்சியாக இருந்ததுரா. ஒரே கட்சி அஞ்சா உடச்சி அதே திருப்பி என்டிஏ கூட்டணி கட்சின்றானுங்க. இந்த அக்கப்போர் எங்கேயாவது நடக்குமா? அப்போ இவங்க நோக்கம் என்னன்னா, மாநிலங்கள் என்ற ஒரு உரிமை, மாநில கட்சி என்ற ஒரு கட்சி இருக்கக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய நோக்கம். மாநிலத்தில் கட்சியே இருக்கக்கூடாது, தேசிய கட்சி மட்டும் இருக்கணும். அதுவும் பிஜேபி மட்டும் தான் இருக்கணும். காங்கிரஸையும் பல இடத்துல ஒழிச்சிட்டான். காங்கிரஸையும் பல இடத்துல ஒழிச்சிட்டான். நீ தமிழ்நாடு தேர்தல் தானே, நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டு தேர்தல் மோடி 3 முறை வந்துட்டார், அமித்ஷா 5 முறை வந்துட்டார். இன்றைக்கி ஒருத்தனை சென்னையில் குடியேற்றாங்க, அந்த பிஜேபியினுடைய தேர்தல் பொறுப்பாளரை. இவ்வளோ படம் எடுத்து வராங்க தமிழ்நாட்டை நோக்கி. இன்னும் இந்தியா கூட்டணியில் ராகுல் ஒரு வாட்டி கூட வரல தமிழ்நாட்டுக்கு. அது காங்கிரஸ்காரங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணி இப்போ தான் முடிஞ்சுது. ஆனால் பிஜேபி படையெடுத்து தமிழ்நாட்டை நோக்கி வருவார்னா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய பாதிப்பப்போ வந்தாங்களா? வெள்ளம் வந்து மோடி வந்தாரா? அமித்ஷா வந்தாரா? நிதி கேட்டமே கொடுத்தாங்களா? எதுக்காவது வந்து பார்த்தாங்களா? நம்ம கொரோனா காலத்துலேருந்து காசு கேட்குறோமே, எதுக்காக கொடுத்தாங்களா? எதுக்குமே கொடுக்காதவர்கள். ஆனால் தமிழ் மொழிக்கு நாங்கள் வந்து தமிழ் பேச வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா போதும். திருக்குறள் சொல்கிறார், அகரா முதலா எழுத்தெல்லாம் சொல்லிட்டாருன்னா ஒன்றே எல்லாம் கைது. இதெல்லாம் நடிப்புடா. செத்துப்போன சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடி ஒதுக்குறான். வெறும் 25,000 பேர் தான் அந்த மொழியை பேசுகிறாங்க இந்தியாவில். அதுக்கு 2500 கோடி ஒதுக்குறான். செம்மொழி அந்தஸ்து பெற்ற தமிழுக்கு நம்ம நிதி கேட்குறோம், வெறும் 165 கோடி மட்டும்தான் ஒதுக்குறான். இவனுக்கு மீது தமிழ் மீதுலாம் இவங்களுக்கு அக்கறை கிடையாது. தமிழ் மீது அக்கறை கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கிடையாது. இவங்களுடைய நோக்கம்லாம் இவங்களுக்கு தமிழ்நாட்டை குறிவைப்பது. இந்த தமிழ்நாட்டில் சுயமரியாதையோடு நம்மளாம் வாழ்கிறோம் இல்லையா? இந்த சுயமரியாதை உணர்வை கெடுப்பதற்காக பல தலைகளாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் அனுமதிக்கக்கூடாது, அவங்கள அனுமதிக்கூடாது. நீங்கள் கேட்கணும், பிஜேபிக்காரன் வந்தால் கேட்கணும், ஏண்டா நாங்கள் இத்தனை வாட்டி இவ்வளோ நிதி கேட்டிருக்கோமே, இத்தனை பிரச்சனை கேட்டோமே, ஏன் கொடுக்கல? ஏன் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல? இப்போ வரையே ஏன் வெள்ளம் வந்தப்போ வரல? வெள்ளத்துக்கு நிதி கேட்டோமே ஏன் தரல? இந்த மாமி சொல்லிச்சு, ஏம்மா வெங்காயம் விலை பூண்டு விலைலாம் ஏறுது என்னம்மான்னு கேட்டால், ஒரு நிதி அமைச்சருங்க, இந்தியாவுடைய நிதி அமைச்சர் என்ன பொறுப்பாக பதில் சொல்லணும்? இல்லை நாங்கள் சரி பண்ணுறோம், இல்லை இந்த விலைவாசி ஏறிருக்கு, அதை நாங்கள் சரி பண்ணி பார்க்குறோன்னு சொல்லணும். இந்த அம்மா சொல்லுது, நான் வெங்காயம் பூண்டு சாப்பிட்றது இல்லைந்து. கரும நீ சாப்பிட்டான்னா செத்தா எங்களுக்கு என்ன? மக்கள் வாங்குறான், மக்கள் கஷ்டப்படுறான்னு கேட்குறோம். அதுக்கு ஒரு அமைச்சர் என்ன பதில் சொல்லணும்? பொறுப்பான பதில் சொல்லணும்ல. நான் பூண்டு வெங்காயம் சாப்பிட்றது இல்லைந்துங்க. இது இந்த நாட்டினுடைய நிதி அமைச்சர். தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் போனான், 2 பேரும் பார்ப்பான். ஒன்று ஜெய்சங்கர், இன்னொன்று நிர்மலா சீதாராமன். இவங்க தேர்தல் இன்னும் ஜெயிக்கல, நேராக நியமனம் பண்ணி எம்பி ஆகி அமைச்சரானவங்க. இவர்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்டால், இது நான் உங்கள் அப்பா வீட்டு சொத்தான்னு அந்த அம்மா கேட்குது. மாமி இது உங்கள் அப்பா வீட்டு சொத்து இல்லை, எங்கள் அப்பா வீட்டு சொத்து தான், எங்கள் மக்களுடைய வரி பணம் தான். இந்தியாவிலே அதிகமாக வரி செலுத்துகிற 3வது நாடு நாங்கள் தான், தமிழ்நாடு தான். நம்ம 2 ரூபா கொடுத்தா நம்மளுக்கு 75 காசு தான் மக்களே தரான். நம்ம 2 ரூபா வரி கொடுத்தோன்னா மத்திய அரசாங்கம் நமக்கு வெறும் 75 காசு தான் தரான். இதே பீகார், உத்தரப்பிரதேசுக்கு போனீங்கன்னா 2 ரூபா கொடுத்தானா அவனுக்கு 2 ரூபா திருப்பி தரான். நம்மளை வஞ்சிக்கிறான். தமிழ்நாட்டை வந்து தொடர்ந்து ஒரு 3ஆம் தாய் பிள்ளையாக தமிழ்நாட்டை பார்ப்பதற்கு இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கம் தொடர்ந்து வஞ்சக செய்கிறது. இன்றைக்கி பெட்ரோல் விலை ஏறிச்சு. காங்கிரஸ் பிள்ளை ஏறினப்போ கத்தனால மோடி வந்து 10 வருஷத்தில் எவ்வளோ விலை ஏறிக்குது பெட்ரோல் விலை. இன்றைக்கு கச்சா எண்ணெய் விலை கம்மியான பின்னாலும்
இன்றைக்கு நம்மளுடைய பெட்ரோல் விலையை குறைக்காமல் இருந்தாங்க. ஜிஎஸ்டின்ற பேரில் பல வரிகளை நம்ம செலுத்தி கொள்ளையடிக்கிறோம், நம்ம கொடுக்குறோம். ஆனால் நமக்கு கேட்குற போது நம்மளுடைய நிதியை தர மறுக்கிறார்கள், நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மறுக்கிறார்கள். நம்மளுக்கு எந்த ஒரு நல்ல திட்டங்களுக்கும் இவர்கள் ஆதரிப்பது கிடையாது. தொடர்ந்து தமிழ்நாட்டை தாக்குவதுதான் அவர்களுடைய வேலையாக இருக்கிறது. ஆக இவர்களோடு சேர்ந்து வரக்கூடியவங்களை யார் நம்ம பார்க்கணும், இவர்களுடைய நோக்கம் என்னன்னு நம்ம பார்க்கணும். அப்படி இன்றைக்கு வளர்க்கப்பட்ட அது தாவேக ஆனாலும் நாம் தமிழர் ஆனாலும் இதெல்லாம் அதோடைய பிரிவுகள். இவரெல்லாம் தமிழ்நாட்டில் உருவாக்கி இவர்கள் எல்லாம் பெரியாரை திராவிட இயக்கத்தை எதிர்ப்பதற்காக RSS பிஜேபி இவர்களை வளர்த்து விடுகிறது. அப்போ தமிழ்நாட்டில் போராடும், இன்றைக்கு முதலமைச்சர் சொல்றார் தமிழ்நாடு போராடும் வெல்லும் சொன்னா எதுக்கு போராடும்? தமிழ்நாட்டோட உரிமைக்காக போராடும், அது வெல்லுன்றது தான். அது அப்படி சொல்றார் அவர். பெரியார் சொன்னார் 2000 கிலோமீட்டர் அப்பால் இருக்க டெல்லிக்கும் எங்களுக்கு என்னடா சம்பந்தங்குது? உன் மொழி என்ன, என் மொழி என்ன? உன் கலாச்சாரம்னா என் கலாச்சாரம் என்ன? உன் பண்பாடுனா என் பண்பாடு என்ன? உன் உணவு பழக்கம்னா என் உணவு பழக்கம் என்ன? 2000 கிலோமீட்டருக்கு எங்கள் தமிழ்நாட்டுக்கு நீ வந்து ஒரு ஆளக்கூடியவனா இருக்க முடியும்? என்னுடைய உணர்வை எப்படா நீ புரிஞ்சுப்ப? எங்கள் மக்களுடைய உணர்வை எப்படி புரிஞ்சுப்ப அப்படின்னு பெரியார் கேட்டார். அதை தான் முதலமைச்சர் கேட்குறார். எங்களுக்கு என்ன கல்வி முறை இருக்குது, நாங்கள் சிறந்த கல்வி வச்சுருக்கோம், இந்தியாவுக்கே வழிகாட்ட கல்வி முறை நாம் வச்சுருக்கோம். நம்ம கல்வி முறையில் 12ஆம் வகுப்பில் இன்றைக்கு வந்து 100 பேர் படிக்கிறான்னு சொன்னால் காலேஜுக்கு 12ஆவதுலேருந்து 50 பேர் வந்து கல்லூரி போகிறான். அந்த ஜிஆர்பி அவ்வளோ ரேட்டு வச்சுருக்கோம். நம்ம இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. இன்றைக்கு 10ஆம் வகுப்பில் யாராவது ட்ராப் அவுட் ஆகுனா அவனுக்கு இல்லம் தேடி போய் பார்த்து ஏன் என்ன பிரச்சனை, அந்த குழந்தைகளை அப்படி காப்பாற்றி அந்த குழந்தையுடைய பிரச்சனையை தீர்த்து அப்படி தேடி தேடி அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு 12ஆவது வரைக்கும் கொண்டு போகிறாங்க. இப்படி கல்வியை பார்த்து 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 நம்ம செய்வதற்கு நோக்கம் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை இந்த நாட்டிலே நாம் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் செய்தால், இன்றைக்கு அங்கே வடக்கு இருக்கிற போல எல்லாம் கல்வியற்றவர்களாக அங்கேருந்து இந்த உழைக்கக்கூடிய மக்கள் பீகார்லேருந்தும் உத்தரப்பிரதேசிலேருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி சிங்கப்பூர் துபாய்க்கு வர மாதிரி வரான். ஏன்னா அங்கே எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லை, அங்கே சிறந்த கூலி கிடையாது, வேலைக்கு ஏற்ற கூலி இல்லை. தமிழ்நாடு இங்கே வந்தாக்கா அவங்களுக்கு ஒரு சிங்கப்பூர் துபாய் மாதிரி இருக்குது. ஏன் நீ அந்த வட மாநிலங்களை வளர்க்க முடியல? பிஜேபி ஆட்சி தானே இருக்குது, அங்கெல்லாம் பிஜேபி ஆட்சி தானே அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஏன் அங்கே உங்களால் சிறந்த கல்வியோ அங்கே நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர முடியல? ஏன்னா நாம் இன்று படிப்படியாக நம்ம ஒரு 100 ஆண்டுகளாக இதுக்காக படிப்படியாக எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்து நாம் கொடுத்து இன்றைக்கு நாம் எல்லாம் இன்றைக்கு ஒரு சுயமரியாதையோடு வாழ்வதற்கு இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. இது பெரியார் கண்ட கனவு, அண்ணா கண்ட கனவு. அவர்கள் இருந்தால் கூட செய்ய முடியாததெல்லாம் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு திட்டமும் பார்க்குறோம். நம்ம புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்விக்காக தொடர்ந்து இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆகிய தான் நாங்கள் தேர்தல் கட்சியே கிடையாது, நாங்கள் வந்து தேர்தல் நிற்காத ஒரு கட்சி. ஆனால் ஏன் இந்த அரசை ஆதரிக்க வேண்டும் என்று எங்கள் தோழர் ஒரு நோட்டீஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த அரசை காப்பாற்ற வேண்டியது எங்கள் கடமை. இந்த அரசு இருந்தால் தான் நம்மளுடைய மக்கள் ஒரு மானமுள்ள மக்களாக, எந்த மத மோதல் இல்லாத ஒரு நாடாக தமிழ்நாடு இருக்கும். அதனால தான் நாங்கள் ஆதரிக்கிறோம். மக்களாகிய நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஒரு ஆபத்தான சூழ்நிலை. இன்றைக்கு இந்த ஆபத்தான சூழ்நிலையில் நாம் எல்லாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்மளுடைய உரிமைகள் பறிபோகும், நம்முடைய அனைத்தும் பறிபோய் நாம் எல்லாம் அனாதையாக இந்த நாட்டில் 2ஆம் தர குடிமகளாக நடத்தப்படுவோம். மாநில உரிமைகள் பறிபோகும். அறிஞர் அண்ணா கேட்டார் இல்லையா, நாட்டுக்கு ஆளுநரும் ஆட்டுக்கும் தாடி எதற்கு என்று கேட்டதை போல் இந்த நாட்டில் ஆளுநர் என்று ஒருத்தர் வைத்துக்கொண்டு நம்ம பண்ண அநியாயங்கள் தெரியும், எவ்வளோ உரிமைகள் பறிக்கப்பட்டது என்று தெரியும். இன்றைக்கு ஒன்றொன்றுத்துக்கும் நாம் நீதிமன்றம் சென்று உரிமை பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது கூட இந்த அரசு இருக்கிறதுனால பெற முடியுது. இந்த அரசும் இல்லை என்று சொன்னால் நம்மளை கை கழுவிட்டு நடு தெருவில் விட்டு விடுவார்கள். ஆகையால் தமிழக மக்களாகிய நீங்கள் 2026 தேர்தல் என்பது இந்த நாட்டின் சுயமரியாதை காப்பாற்றக்கூடிய தேர்தலாக
தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றக்கூடிய தேர்தலாக, தமிழர்களுடைய மானத்தை காப்பாற்றக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். இந்த எந்த சக்திகளையும் நீங்கள் புறந்தள்ளிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அது கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சி எந்த வேட்பாளர் நின்னாலும் அவர்கள் நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். பெருவாரி வாக்குகள் அவர்களை வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் நம்மளுடைய தமிழ்நாடு என்பது இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கு இல்லையா, அது இன்னும் முன்னேறி இன்றைக்கு உலகுக்கே வழிகாட்டியாக அது மாறக்கூடிய இடத்துக்கு பல திட்டங்களை அரசு வைத்திருக்கிறது. அதையும் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அடுத்த 5 ஆண்டுகள் நாங்கள் திட்டங்களை வகுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்படியான திட்டங்களை வகுத்து, ஏன்னா ஏடிஎம்கே வந்து நீ எதாவது தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கா பாருங்க, இவங்க எது சொல்கிறாங்களோ அதில் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பெண்களுக்கு ஃப்ரீயாக விட்டால் அவர் சொல்கிறார் ஆண்களுக்கு ஃப்ரீயாக விடுன்றார். இந்த திட்டத்தோட நோக்கமே புரிஞ்சிக்காம பெண்களுக்கு விடுறோன்னா அது வேறடா, ஆண்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பேன்னு ஒரு எடப்பாடி சொல்கிறார். ஒரு தேர்தல் அறிக்கை இல்லை. விஜய் ஏதாவது தேர்தல் அறிக்கை நேற்று சொல்லியிருக்கிறார். என்ன தேர்தல் அறிக்கை? அண்ணன் திட்டம், தாய் மாமா சீரு, குடும்ப பன்சனா நத்திரணி, அண்ணன் திட்டம், தாய் மாமா, மொரமாம, அவர் எடப்பாடி என்னது குத்துவிளக்கா, குலவிளக்கு திட்டம், குலவிளக்கு திட்டம், குத்துவிளக்கு திட்டம், குடும்ப வழியே பெண்கள்லாம் எங்கே போயிட்டாங்க? இன்னும் குத்துவிளக்கு குலவிளக்கு இதெல்லாம் ஒரு திட்டமாடா? திராவிட அரசு, திராவிட மாடல் அரசு பேர் வைக்கிறது எப்படி வைக்குது? புதுமை பெண், நான் முதல்வன், இப்போ திட்டங்கள் பேர் பாருங்க. அதுவே கொள்கை இருக்குது, இவங்களுக்கு கொள்கையே கிடையாது. அதனால தான் இப்படி திட்டங்களையும் இப்படி அறிவிக்கிறது. தாலிக்கு இது இப்படி என்ற இந்த அறிவுக்கு ஒவ்வாததை செய்யக்கூடிய இந்த அரசாங்கத்தை இவர்களை ஆதரித்தோம் என்று சொன்னால் நம்ம வந்து பீகார் மாதிரி உத்தரப்பிரதேச நம்ம மாறிடும். ஏற்கனவே இங்கே எல்லாத்தையும் நான் முதல்ல சொன்ன மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களே இல்லை, அரசு வேலை என்பதே ஒன்று கூட இல்லாமல் ஆகிட்டானுங்க, வேலை வாய்ப்புகளே இல்லை. நம்மலாம் படிச்சுக்கிறோம், படித்த யாருக்குமே வேலை, அதுக்கான வேலைகள் இல்லை. எல்லாம் ஊப்பர் ஜொமேட்டோ ஓட்டுனுக்குறான் பசங்களாம். நம்ம பசங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஊப்பர் ஜொமேட்டோ இந்த ஆட்டோலாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஏன்னா வேலை வாய்ப்புகளை உருவாக்காததுனால வந்த விலை. இனியே இந்த மோடி இன்னும் கொஞ்ச நாள் இருந்துன்னு சொன்னால் சுத்தமாக அரசு துறையே இருக்காது, எல்லாத்தையும் தனியார் கொடுத்துருவாங்க. இன்றைக்கு நம்மளுடைய கல்விக்கு கல்வி கடனை ரத்து செய்ய கேட்குறோம், விவசாய கடனை ரத்து செய்ய கேட்குறோம், பண்ண மாட்டாங்க. இன்றைக்கு அதானி அம்பானி போன்றவர்களுக்கு 25 லட்சம் கோடி வராக்கடனாக பெரும் முதலாளிகளுக்கு இந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணிச்சு. இப்படி பெரும் முதலாளிக்கான ஒரு கட்சா பிஜேபி இருக்கிறது. அந்த பிஜேபி ஆட்சி பல மாநிலங்கள் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை அவர்கள் மோதுகிறார்கள். மோதி மோதி பெரியார் எனும் மலை மீது முட்டி அவர்கள் விழுகிறார்கள். பெரியார் என்றும் தமிழ்நாட்டின் அடையாளம், பெரியார் தான் அடையாளம், பெரியார் தான் மண். திராவிட மாடல் ஆட்சியும் பெரியாரினுடைய அந்த சிந்தனையோடு தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கனவை தான் நினைவாக்குறார் தமிழ்நாட்டினுடைய முதல்வர். ஆகையால் அப்படியான ஒரு கட்சியை நாம் தமிழ்நாட்டில் ஆதரிக்க வேண்டும். ஆகையால் நங்கநல்லூர் வார்டு பகுதி மக்கள் அவர்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளை ஆதரிக்க வேண்டும், அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். இங்கே எங்கள் தோழர்கள் பாடியதை போல, நாங்கள் சொல்கிற கருத்தை போல இதில் நியாயம் இருக்கிற கருத்தை நீங்கள் எடுத்து பேசலாம். இதில் எல்லா அரசுகிட்டும் குறை இருக்கும். இந்த அரசு 100% அப்படியே சுத்தமானது அப்படின்னு கூட சொல்ல வரல நாங்கள். ஆனால் இந்த அரசும் இல்லை என்று சொன்னால், இந்த அரசு செய்ததை வேறு எந்த அரசாலும் செய்திருக்க முடியாது. அரசாங்கம் என்றால் சில குறைபாடு இருக்கும். ஆனால் இவர்கள் செய்த சாதனை என்பது அண்ணா கலைஞரை விட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு எல்லையை மீறி, தன்னால் முடிந்த சக்தியை மீறி தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்கு செய்திருக்கிறார். அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த அரசு, திராவிட மாடல் அரசு மீண்டும் வர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.